டீப்னா என்ன அப்படிங்கறத வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷன்ல மல்டி ஜோன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எக்ஸ்மெஷ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ மல்டி ஜோன் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்துட்டு ஆல்ரெடி நீங்க இந்த என்டையர் டுட்டோரியல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஹிட் ஆயிருந்திருக்கும். லைக் நம்ம 2D மெஷ் பண்றப்பையும் இந்த மல்டி ஜோன் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாமெட்ரி வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். தென் மல்டி ஃபேஸை எப்படி யூஸ் பண்றது, அதனால நமக்கு என்ன ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜாமெட்ரி அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு XZ பிளைன்ல வந்துட்டு வரைய போறேன். XZ பிளைனை லுக் அட் அப்படின்னு கொடுங்க அண்ட் மேக் ஷோர் யூனிட்ஸை வந்துட்டு மில்லிமீட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கெச்சிங்குள்ளார போயிட்டு நான் ஒரு சின்ன சர்க்கிள் வந்துட்டு எடுக்கிறேன். தென் இதை ரேண்டமாக நான் என்ன பண்ணுறேன் அப்போ நான் வரைகிறேன். அண்ட் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் அண்ட் கிளிக் ஆன் அப்ளை. இதுக்கப்புறம் ஜெனரேட் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு ஜாமெட்ரி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபேஸ் செலக்டர் யூஸ் பண்ணி நான் இந்த ஃபேஸ் மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்கெச்சிங்குள்ளார போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பிளைன் வந்துட்டு இதில் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிள் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வரைகிறேன். இங்கே ஒரு சர்க்கிள் அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் அண்ட் இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் சின்னதாகிட்டதுனால இதை பெருசாக்குறதுக்கு மாடிஃபிகேஷனுக்குள்ளார போயிட்டு ட்ராக் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஓகே ஐம் சாரி பெருசாக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இதோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ரூட் ஆகுது. ஓகே, ஸோ இது என்ன ஜாமெட்ரி அப்படின்லாம் வந்துட்டு கேட்காதீங்க. ஏதோ ஒரு ஜாமெட்ரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நான் வரைஞ்சிருக்கோம். ஓகே, மேபி இதை நீங்க கேட்கணும் வேணாலும் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஐடியலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு பாடி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெஷ் பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலாக இதை ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா இது நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஸ்வீப்பே பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் மெஷ் பண்ணிட்டு அப்படியே பர்பெண்டிகுலராக மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா இது ஸ்வீப் ஆகிடும் இங்கே கீழே இருக்கிற இந்த பாடி அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக இதோட மேலில் இருக்கிற ஃபேஸ் எல்லாத்தையும் அப்படியே மெஷ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஆஹா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மினிமைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜாமெட்ரி அப்படிங்கிறது நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே மெஷ்ஷை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் அப்படியே ஷோக்குள்ளார போயிட்டு ஸ்வீப்பபிள் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா சர்ப்ரைசிங்லி இது எதையுமே வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா காட்டலை. இது ஏன் காட்டலை அப்படின்னா ஆக்சுவலாக இது ஈவன் தான் நம்மளால ஸ்வீப் பண்ண முடிஞ்சாலும் சாஃப்ட்வேரால என்ன பண்ண முடியலன்னா இதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இது ஒரு ஸ்வீப்பபிள் ஜாமெட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், இது மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிட்டு என்ன சார் பண்றது அப்படின்னா நம்ம ஜாமெட்ரி ஸ்பிளிட்டிங் இந்த இடத்துல வந்துட்டு பண்ணணும். லைக் மல்டிபிள் பீசஸாக நம்ம இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராபபிளி சாஃப்ட்வேரால இது ஒரு ஸ்வீப் தான் அப்படிங்கிறத நம்ப முடியும். எப்படி இதை கட் பண்றது? மேபி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேஸை யூஸ் பண்ணி அப்படியே இந்த 4 பீஸையும் வந்துட்டு தனியாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். ஏன்னா அதை ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஜாமெட்ரியவே நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஓப்பன் ஆனதும் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸ்லைஸ் பை பிளைன் கிடையாது, இந்த வாட்டி நான் வந்துட்டு சர்ஃபேஸ் வச்சு பண்ணுறேன். டார்கெட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எனக்கு இதுதான். கிளிக் ஆன் அப்ளை அண்ட் சே ஜென்ரேட். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்படியே ஸ்லைஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் தனித்தனி பாடி ஆகிடுச்சு. மேபி இதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி சாலிடாக இருக்குது. இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு மெக்கானிக்கலுக்குள்ளார வரேன். வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஜாமெட்ரியை ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்டேட்னு கொடுக்குறேன். இப்போ ஜாமெட்ரி வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்டேட் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எனக்கு ஃபுல்லா வந்துட்டு மெஷ் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளியர் ஜெனரேட்டட் மெஷ்ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு பழைய மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மெட்டீரியல் மட்டும் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஸ்வீப்பபிள் பாடி அப்படின்னு சொன்னதும் இப்போ எனக்கு இப்போ ஃபுல்லாக ஹோலாக வந்துட்டு சூஸ் ஆகுது. ஈவன் நான் இப்போ வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மெஷ் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இது ஸ்வீப் மெத்தட் தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணோம். பட் இது எல்லா கேஸ்க்கும் வந்துட்டு சிம்பிளாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏதோ இது ஒரு சிம்பிள் ஜாமெட்ரியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். பட் காம்ப்ளிகேட்டட் கேஸ்லலாம் வந்துட்டு நான் எப்படி ஹெக்ஸ் மெஷ் கிரியேட் பண்ணுறது யூசிங் மல்டிபிள் ஜோன், மல்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மேனுவலாக இந்த மல்டி ஜோன் ஆப்ஷனை வந்துட்டு நான் பண்ணி காமிச்சேன். இதுவே சாஃப்ட்வேரையே வந்துட்டு
என்னோட ஜாமெண்ட்ரியை நீ மல்டிபிள்ஸ் பீசஸாக வந்துட்டு கட் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பீசஸை தனித்தனியாக வந்துட்டு மெஷ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்துட்டு எனக்கு மல்டி ஜோன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஆப்ஷனும் நமக்கு இங்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த மாதிரி மல்டிபிளாக வந்துட்டு கட் பண்ணதை வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா எடுத்து விட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் மாடுலருக்குள்ளார போறேன். நான் டிசைன் மாடுலரை இன்னும் க்ளோஸ் பண்ணல. உள்ள போயிட்டு இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சப்ரஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டெலிட்டே நீங்க பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு ஜெனரேட்னு கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ளார வந்துட்டு அகைன் வந்துட்டு ஜாமெண்ட்ரியை ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்டேட் ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் வந்துட்டு லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நார்மலான ஜாமெண்ட்ரி வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்துடும். அண்ட் இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் அண்ட் சே ஜெனரேட் மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதால் ஸ்வீப் இல்லை வந்துட்டு இது சிம்பிள் ஜாமெண்ட்ரியாகவும் கூட இல்லை, அதனால வந்துட்டு ஹெக்ஸ் மெஷ் கிரியேட் ஆகாமல் இந்த மாதிரியான ஒரு மெஷ் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஜோனுக்குள்ளார வந்துட்டு என்டர் ஆகலாம். இப்போ மெஷ்ஷை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஜெனரேட்டட் டேட்டா கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மெஷ் அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ ஒன்ஸ் அது எனக்கு கிளியர் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் ரைட் கிளிக் இன்சர்ட் மெத்தட் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணுறேன். ஹோல் பாடியை சூஸ் பண்ணுறேன், கிளிக் ஆன் அப்ளை. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹோல் பாடி வந்துட்டு சூஸ் ஆயிடுச்சு, அப்ளை ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா இந்த இடத்துல எனக்கு மெத்தட் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக் இருக்கு. அதை நான் என்ன பண்றேன்னா மல்டி ஜோன் அப்படிங்கிறத சூஸ் பண்றேன். இப்போ மல்டி ஜோன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணதும் எனக்கு உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் மெத்தட்ஸ், மேப்டு மெஷ் டைப், இந்த மாதிரிலாம். மெத்தட் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, ஸ்வீப் அண்ட் தென் மல்டி ஜோன் அண்ட் ஹெக்ஸ் டாமினேட், இந்த மாதிரியான இதை சூஸ் பண்றது தான் மெத்தட் அப்படிங்கிறது. மேப்டு மெஷ் டைப் அப்படிங்கிறது எனக்கு வெளியில வந்துட்டு என்ன டைப் ஆஃப் மெஷ் வந்துட்டு வேணும். ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் த அவுட்டர் லேயர். ஸோ நீங்க வந்துட்டு 2Dலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பட் அங்கே வந்துட்டு குவாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஹெக்ஸ்/ப்ரிசம். ஸோ ப்ரிசம் அப்படிங்கிறது எதுலேருந்து நமக்கு வரும் அப்படின்னா ட்ரையாங்குலரை எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா அது ப்ரிசம். இல்லை எனக்கு ஃபுல்லாக ப்ரிசம் வேணும் அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிசமாக வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு மேப்டு மெஷ் டைப் அப்படிங்கிறது. உங்களுக்கு வெறும் ஹெக்ஸ் மெஷ் வேணுமா, இல்லை ஹெக்ஸ் அண்ட் ப்ரிசம் வந்துட்டு கலந்துருக்கலாமா, இல்லை வந்துட்டு வெறும் ப்ரிசம் மட்டும் வேணுமா, இட்ஸ் சிமிலர் டு ஆல் குவாட், ட்ரையா அண்ட் ட்ரையாங்குலர் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஐ லீவ் டு ஹெக்ஸ் எலமெண்ட்ஸ். அண்ட் சர்ஃபேஸ் மெஷ் டைப் அப்படிங்கிறது அவுட்டரில் வர மெஷ் வந்துட்டு என்ன மாதிரியான பேட்டர்னில் வந்துட்டு இருக்கணும். லைக் அது உனக்கு யூனிஃபார்மாக வேணுமா, இல்லை வந்துட்டு பேவ் ஃபார்மேட்டில் வேணுமா. ஸோ பேவ் அப்படிங்கிறது ஒரு இர்ரெகுலரான ஷேப்ஸில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். மெஷ் கிரியேட் ஆகுறது ஒரு பேட்டர்னில் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா இருக்காது. இப்போ நான் வேணா வந்துட்டு பேவ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு மெஷ் வந்துட்டு கிரியேட் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபேஸ் மெஷ் டைப் அப்படிங்கிறது வால்யூம்குள்ளார இருக்கிற மெஷை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் ரைட் நோ நான் இப்போ வந்துட்டு வால்யூம்குள்ளார இருக்கிற மெஷை பற்றி நான் என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் நாட் அலோடட் அப்படின்னே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன். அண்ட் கடைசியாக எனக்கு எலமெண்ட்டோட ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எலமெண்ட்ஸ் வந்துட்டு வேணும். அண்ட் சோர்ஸ் அண்ட் டார்கெட் இது சிமிலராக இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். நான் எப்படி வந்துட்டு மேனுவலாக கட் பண்ணணும், சாஃப்ட்வேரே என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ஜாமெட்ரியை மல்டிபிள் ஜோன்ஸாக வந்துட்டு கட் பண்ணும். கட் பண்ணிட்டு இதை மெஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆரம்பிக்கும். ஸோ இதை மல்டிபிள் ஜோன்ஸாக கட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இது ஒரு ஸ்வீப் மெத்தட் தான் வந்துட்டு இதில் அப்ளை பண்ண போகுது. அப்போ ஸ்வீப் அப்படிங்கிறப்ப எனக்கு சோர்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு எலமெண்ட்டோட சைசிங் பிஹேவியர் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சோர்ஸ் அண்ட் டார்கெட்டை நீங்கள் மேனுவலாக கொடுக்கணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்லேயே இருக்கட்டுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஜஸ்ட் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் மெஷின் கொடுக்குறேன். நம்ம ஸ்பிளிட் பண்ண மாதிரி ஜாமெட்ரி ஸ்பிளிட் பண்ணுதா, மீன் சாஃப்ட்வேர் ஸ்பிளிட் பண்ணுதா, இல்லை இது வேற மாதிரி ஸ்பிளிட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மெஷ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்வீப் மெத்தட் தான். நம்ம கிரியேட் பண்ண மாதிரி சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா ஜாமெட்ரியை ஸ்பிளிட் பண்ணல. ஸோ ஜாமெட்ரியை இது எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக இங்கே இருக்கிற இந்த ஃபேஸஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு 4 எக்ஸ்ட்ரூஷன் வந்துட்டு வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரூஷனை இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணி இது கட் பண்ணாமல் த்ரூ அவுட்டாக இந்த இதோட வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கட் பண்ணிடுச்சு. இது எப்படி நான் அப்படி கட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கிற இந்த மெஷ் அப்படிங்கிறது அப்படியே எனக்கு கீழே வந்துட்டு அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த ஃபேஸில் வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மெஷ் வந்துட்டு கீழே வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு போட்டு இங்கேருந்து இப்படியே இதை கட் பண்ணி இப்படி எடுத்திருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ அது மாதிரி நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும்.
அண்ட் இப்போ இதை தனி ஃபேஸஸாக வந்துட்டு மெஷ் பண்ணியிருக்கு, இது நாலுத்தையும் தனித்தனியாக என்ன பண்ணியிருந்திருக்கு அப்படின்னா மெஷ் பண்ணியிருந்திருக்கு. ஸ்டில் வந்துட்டு இது எனக்கு ஒரு ப்ராப்பரான மெஷ் இல்லையே அப்படின்னா, ஏன்னா எலமெண்ட்டோட சைஸிங் தான். ஸோ இப்போ நான் அதை 3 அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே 3ங்கிறது வேணால் ஒரு 5 எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் மெஷின் கொடுத்தேன் அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு வெல் அண்ட் குட் மெஷ் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெஷ் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு இப்போ நான் அதை டாப்லேருந்து வந்துட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு மெஷ் வந்துட்டு ஒரு வெல் பேட்டர்ன்ல வந்துட்டு இருந்திருக்காது, ஒரு மெஷியான பேட்டர்ன்ல வந்துட்டு இருக்கு. இதை நான் ஒரு வெல் பேட்டர்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு எங்க மல்டி ஜோனுக்குள்ளாரையே போயிட்டு எனக்கு சர்ஃபேஸ் மெஷ் டைப் வந்துட்டு பேவ் அப்படின்னு இருக்கா, இது யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். யூனிஃபார்மாக ஒரு பேட்டர்ன் வந்துட்டு கிரியேட் ஆகும். பட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன ஒரு பேட்டர்ன் வேணாலும் வந்துட்டு இருக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் சே ஜெனரேட் மெஷ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வெல் பேட்டர்ன்ல வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு கிளியரான டிஃபரன்ஸே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு யூனிஃபார்ம் அண்ட் தென் வந்துட்டு பேவ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி ஜோன் மெஷ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்துட்டு நமக்கு 3D மெஷ் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் நம்ம ஒரு 3D மெஷ் அப்படிங்கிறது ஒரு 3 வீடியோஸில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ ஹெக்ஸ் டாமினன்ட் அண்ட் தென் வந்துட்டு மல்டி ஜோன் அண்ட் ஸ்வீப் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோஸ் வந்துட்டு யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஹெக்ஸ் மெஷ் எப்படி வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஆன்சர்ஸில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க கற்றுக்கங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம அனாலிசிஸ் பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.